டயாபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய 10 வகையான காய்கறிகளை பத்தி தாங்க இந்த காணொளியில சொல்ல போறேன். நீங்க எந்த காய்கறியை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய், நான் உங்கள் அனிகா. இது உங்கள் அனிகா டாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது பார்க்க போற காய்கறி சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க பாகற்காய். பாகற்காயில உள்ள கசப்பு தன்மை நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுகிறது. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாகற்காய் சாப்பிட்டு வாங்க, சுகரை சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். இரண்டாவது முருங்கைக்காய். முருங்கைக்காயில இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். புரோட்டீன், வைட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி பல வகையான சத்து முருங்கைக்காயில இருக்குது. நம்மளுடைய ரத்தத்துல உள்ள சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மறக்காம இன்னையில இருந்து தினமும் முருங்கைக்காயை சாப்பிட்டுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா சுரைக்காய். இதுல நேச்சுரலாவே கலோரிஸ் ரொம்ப கம்மி. இதுல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மி. இது சுகரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மறக்காம சாப்பிடுங்க. நாலாவது காய் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து தாங்க நம்ம உடம்பில் உள்ள சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவுது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா கீரையில பசலை கீரை சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இதுல கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் அளவு ரொம்பவுமே கம்மியா இருக்குது. இதனால உங்களுடைய ரத்தத்துல சுகர் மெதுவாக சேர்வதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. சுகர் ஸ்பைக் ஆகுறதுனால தான் நம்ம டயபெட்டிஸ்னு சொல்றோம். நம்ம ரத்தத்துல உள்ள சுகருடைய அளவை மெதுவா சேர்ப்பது மூலமா அது எனர்ஜியா வெளியே போயிடும். ஸோ இதனால ரத்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆறாவதா மேத்திக்கீரை நம்ம உடம்பில் உள்ள இன்சுலினுடைய செயல்பாட்டை அதிகரிச்சு சர்க்கரை நோயா கட்டுக்குள்ள வைக்க உதவுது. ஏழாவது பாத்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிடுவதால் நம்மளுடைய சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்க உதவுது. இதுல பீட்டா கேரோட்டின் இருக்குதுங்க. அது இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. உடம்புல உள்ள நச்சு கழிவு தன்மையை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம இதுல உள்ள நைட்ரஜன் கண்டென்ட் உடம்புக்குள்ள போகும்போது நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகி ரத்த நாளங்களை விரிவடைய செய்து ஸ்ட்ரோக், இருதய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்குது. இது சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்த உதவுவது. இருந்தாலும் இதுல இனிப்பு சுவை இருக்கிறதுனால அதிகமா எடுக்க வேண்டாம். இதுல உள்ள ஃபைபர் நம்மளுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுனால இதை சாப்பிடுவதை தவிக்காதீங்க. எட்டாவது பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் மட்டும் இல்லைங்க, அதனுடைய குரூசிஃபரஸ் குடும்பத்தில் உள்ள ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் இந்த மாதிரியான உணவுகள் இயற்கையிலேயே இன்சுலினுடைய செக்ரேஷனை அதிகப்படுத்தி உங்களுடைய சுகரை கண்ட்ரோல்ல வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இதனுடைய கலோரிஸ் ரொம்பவுமே கம்மி. தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஒன்பதாவது உணவு பாத்தீங்கன்னா தக்காளி. இதுல பொட்டாசியம் சத்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இதனால நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு. இதனுடைய GI வேல்யூ ரொம்ப கம்மி. உடம்புல உள்ள சில என்சைம்ஸை தூண்டி நம்மளுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவுது. அதனால அன்றாட உணவுகள்ல தக்காளியை சேர்த்து சாப்பிட்டுவாங்க. கடைசியா 10வது பாத்தீங்கன்னா நீர்க்காயின்னு செல்லக்கூடிய வெள்ளரிக்காய். இது 95% தண்ணீர் சத்து நிறைந்த பழம். இது நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல்ல வைக்க உதவுது. இது மட்டும் இல்லாம இதுல பல வகையான மினரல்ஸ், வைட்டமின் இருக்கிறதுனால இது நீங்க பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிடுங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம லைஃப் ஸ்டைல் மூலியமா ஈஸியா கட்டுப்படுத்தலாம். நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு பிளேட்ல ரைஸ் கொஞ்சமா வச்சு நிறைய காய்கறி வகைகளை சாப்பிடுங்க. இந்த காணொளியில சொல்லக்கூடிய 10 வகையான காய்கறிகள்ல குறைஞ்சது 2 அல்லது 3 வகையான காய்கறி தினமும் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உங்களுடைய மருந்துகளை படிப்படியா குறைக்க முடியும். இது மூலமா சுகர் மட்டும் இல்லைங்க, சுகர்னால வரக்கூடிய மாரடைப்பு, ஸ்ட்ரோக், உடல் உறுப்பு பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்பு பலவீனமாறது இது போன்ற எல்லா பிரச்சனையும் தவிர்க்க முடியும் இல்லையா? அதனால உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவுமே அவசியம். எனவே இந்த முறையில சாப்பிட்டு வாங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.